திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் கைது. முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்களை குறித்து பேசிய பேச்சால் உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ததை தொடர்ந்து போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் அருகே கடந்த ஜூன் 20 முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களின் பிறந்தநாள் கூட்டத்தில் பேசிய அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்களை குறித்து ஆட்சேபனைக்குரிய கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து கைது நடவடிக்கையை எதிர்பார்த்த அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அந்த மனுவை நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை தள்ளுபடி செய்தது. நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து வளர்ச்சி பணிகளை ஆய்வு செய்வதற்காக அரசு அலுவலகத்திற்கு வந்திருந்த அனிதா ஆர் ராதாகிருஷ்ணனை ஆத்தூர் போலீசார் கைது செய்தனர். அப்போது திமுக தொண்டர்கள் போலீசாரை முற்றுகையிட்டு அவரை போலீஸ் வாகனத்தில் அழைத்து செல்ல முயன்றதை தடுக்க முயன்றதுடன் தாவேக அரசுக்கு எதிராக முழக்கங்களையும் எழுப்பினர். பின்னர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் அருகே உள்ள ஆத்தூர் காவல் நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டார். இதற்கிடையே அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ள பண மோசடி வழக்குகள் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் மற்றும் வி. செந்தில் பாலாஜி மீது வழக்குகளை நடத்தவும் வழக்கு தொடரவும் ஆளுநர் அனுமதியை தாவேக அரசு சமீபத்தில் கோரியுள்ளது. இந்த கைது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? சட்டப்படி எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கையா அல்லது அரசியல் காரணமா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆமா எழுதி போடுங்க. அவன் வண்டி பஸ் ரூட் மாதிரி போறான், அதெல்லாம் பிளாக் பண்ணுங்க. அவன் தானே கம்ப்ளைண்ட். மேலும் பல அப்டேட்ஸ்க்கு வாய்ஸ் அவுட் தமிழா யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.